ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை. நம்ம எப்போ ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கணும். அதாவது ஃபுட்டோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். அதில் ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ப்ரோட்டீன் இன்டேக் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் நம்ம அதிகமாக இன்டேக் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா டிஜே ஒர்க்குக்கு ஸ்பீக்கர் ரெடி பண்ண தான் போயிருப்பேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 2 சப் 2 டாப், அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு சப்பு ஒரு டாப்பு, ரைட் சைடில் ஒரு சப்பு ஒரு டாப்பு. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கேரளா மூலம் ப்ளஸ் டிஜே செட்டப் எல்லாமே நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே டான்ஸ் ஆடினாங்க. நான் அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். என்ன ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக் மட்டும் வராமல் இருந்தால் பரவாயில்ல. ஆக்சுவலாக டிஜே ஒர்க் மட்டும் தனியாக இருந்திருந்தால் சவுண்டு தனியாக தெரிஞ்சிருக்கும். இதில் அந்த கேரளா மூலம் வச்சுருந்தாங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வந்துச்சு. அதாவது மிக்சர்லேருந்து அவுட் எடுத்து லேப்டாப்லேருந்து அந்த டிஜே செட்டப்புக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டிஜே டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சவுண்ட் வச்சோம். கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று அவங்க வாசித்த மூலமும் இதுவும் மிக்ஸ் ஆகினதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்திருக்கும். என்னால் ஈவெண்ட்டில் ஃபுல்லாக இருக்க முடியல. அதனால் முடிஞ்சு வரும்போது மக்காசோளம் எடுத்துக்கிட்டேன். அது ஸ்வீட் கார்ன். அதாவது இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஹைப்ரிட் ஸ்வீட் கார்ன். ஆக்சுவலாக இந்த ஹைப்ரிட்லலாம் தவிர்த்துக்கலாம். நம்ம மக்காச்சோளம், நாட்டு சோளம் இது மாதிரி எடுத்துக்கிட்டா அது நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஈவெண்ட்டில் ஃபுல்லாக இல்லை, அதனால் வீட்டில் வந்து தான் சாப்பிட்டேன். அதாவது பிரியாணி, எக்கு, சிக்கன் 65, ஆனியன் ரைட்டா. நான் இந்த மாதிரி மீலை வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு சீட் மீலாட்ட தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஈவெண்ட்டில் ஆர்டர் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதனால் அது உடம்பு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை தோசையும் தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம எப்போ ஃபுட்டு இன்டேக் பண்ணும்போதும் அதில் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கணும். நான் ஒரே ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே சாப்பிடல. ஏன்னா குவாலிட்டி கம்மியாக சாப்பிடணும் நைட் டைமில். நம்ம எப்போ டின்னர் எடுத்துக்கிட்டாலும் தூங்க போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அதான் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும். நான் டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கிடக்கூடாது. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் தான். இருந்தாலும் இன்றைக்கி நான் 4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். ஏன்னா வாட்டர் இன்டேக் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மூட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.